கருப்பசாமி தமிழர்களின் காவல் தெய்வம். கருப்பசாமி எனப்படும் கருப்பன், கருப்பையா என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் இவர் தமிழர் கிராம வாழ்க்கையில் தலை சிறந்த காவல் தெய்வமாக விளங்குகிறார். கருப்பசாமி வழிபாடு பெரும்பாலும் பாண்டிய நாடு கிராமங்களில் பரவலாக காணப்படுகிறது. பண்டைய தமிழ் சமயங்களில் சிறு தெய்வ வழிபாடு என்று அழைக்கப்படும் இந்த வழிபாடு கிராம மக்கள் வாழ்வின் உயிராக இருந்து வருகிறது. கருப்பசாமியின் உருவ அமைப்பு நின்ற கோலத்தில், தலையில் உருமால் தலைப்பாகை, நெற்றியில் திருமண், விழிகளில் கடும் மிரட்டல், முறுக்கிய மீசை, ஒரு கையில் வீச்சரிவாள், மற்றொரு கையில் கதை, சங்கு, இடுப்பில் கச்சை, முழங்காலுக்கும் கீழே வரும் உடை, ஒரு பக்கம் சாய்ந்த கொண்டை ஆகியவைகளுடன் கருப்பசாமி தரிசனம் தருகிறார். வைணவ சமயத்தின் திருமாலாக சிறு தெய்வ வழிபாட்டில் கொண்டாடப்படும் இவர் சில கோவில்களில் கிருஷ்ணர் வடிவில் இருக்கிறார். உதாரணமாக வைரிசெட்டிபாளையம் அன்னகா மாட்சியம்மன் கோவில். இங்கு முத்துக்கருப்பண்ணசாமி புல்லாங்குழல் வாசிக்க புலிகள் மாடுகள் மயங்கும் திவ்ய சன்னதி உள்ளது. சங்கிலி கருப்பசாமி என்றொரு வடிவில் மிக கடுமையான உக்கிரமுடையவராக விளங்குகிறார். இவர் தடித்த சங்கிலியால் கட்டப்பட்டு யாகங்கள் பலிகள் மூலம் அடக்கப்படுவதாக கருதப்படுகிறது. காத்து கருப்பு அண்டாது என இரவில் செல்லும் மக்களுக்கு கரியை குழைத்து குதிக்காலின் பின்புறம் பூசி அனுப்பும் பழக்கம் இருந்தது. இங்கு கருப்பு என்பது பே என்ற அர்த்தத்தையும் வறுமை பஞ்சம் என்ற அர்த்தத்தையும் உடையது. தமிழ்நாட்டின் கருப்பசாமி கோயில்கள், இவருடைய கோயில்கள் எங்கு சென்றாலும் காணலாம் எனலாம்.